மக்களிடம்னு செயல்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை ரொம்ப டீப்பாக சின்சியராக அடாப்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட அரசியலில் அதை செயல்படுத்தணும். அதுதான் முக்கியம். ஏன்னா இப்போ அரசியலில் இருக்கிறவங்க அண்ணாவை மறந்துட்டாங்க. அண்ணா ஆரம்பித்த கட்சியும் அண்ணாவை மறந்து சுயநலமாக மாதிரி பல வருஷம் ஆச்சு. அண்ணா பேரில் இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு. ஆனால் நாம அவரை மறந்துடக்கூடாது. மக்கள்கிட்ட போகணும், மக்களோட மக்களாகவே இருக்கணும், மக்களுக்காகவே இருக்கணும். அதுக்காக எங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு அவர் ஓட்டு கேட்கிறாரு. எங்க கட்சி ஆட்சியை வந்து அவர் ஊழல் ஆட்சிக்கிறாரு. என்னங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு இருக்காரு. புரட்சி தலைவருடைய கட்சியின் ஆட்சியை ஊழல் ஆட்சிங்கிறது என்ன? சினிமாவில் டபுள் ரோல் பண்ற மாதிரி டயலாகார என்ன பேசுறாரு அவரு? அண்ணாவை மறந்து விட்டார்கள் அண்ணா திமுக. அண்ணா புரட்சி தலைவருடைய அண்ணாவுடைய இதயக்கடி புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச இயக்கங்க. இன்னைக்கு இந்த ஆண்டிப்பட்டி பக்கம் போக இன்னும் அந்த புரட்சி தலைவருடைய நினைவு எல்லா இடத்துலயும் இருக்கு. அவருடைய தொண்டர்கள் நாங்க. இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் பாருங்க, அண்ணாவை பார்த்ததில்லை. அண்ணா மகன்தப்ப எனக்கு என்ன 2 வயசா இருந்திருக்கோம். 65ல் புரட்சி தலைவரை பற்றி பார்த்தவர்கள், அம்மாவால் ஆளாக்கப்பட்டவர்கள். எப்படி அண்ணாவை மறப்போம்? எங்கள் வழிகாட்டிகளை யாரும் மறப்பாங்களா? சும்மா அவர் டயலாக்லாம் பேசிட்டு இருக்காரு. அவர் கட்சி ஆட்சிக்கு கொண்டு வந்து ஆசைப்பட்டா அதை செய்ய சொல்லுங்க. தேவையில்லாம எங்கள்கிட்ட வந்து வருஷம் சொல்றதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் வெளியிட்டு இருந்தோம்னா தப்பா போயிடும். அதாவது ஊழல் அவரை கேள்வி கேட்கிறாங்க. நான் சோசியல் மீடியால பார்த்தேன். எனக்கு கரெக்டான கேள்வியாக தெரிஞ்சு, ஊழலை ஒழிப்போங்கிறீங்களே. நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை வித்து தானே அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபா 150 ரூபா டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறானா, அதை கூட உங்களால ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல் வைக்க? முதல்ல வெளியில வாங்க சார். வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு ஊழலை ஒழிப்போம், இந்த கொள்கை எதிரி உடலங்காயின்னு பேசிட்டு அண்ணா அவருக்கு பிடிக்கலன்னா திமுக பேசுவோம். தேவையில்லாம வந்து அண்ணாவெல்லாம் எங்க மறந்துட்டு வந்துடுறாங்க. நாங்க எப்படி மறப்பாங்க அண்ணா? அண்ணாவை தமிழ்நாடு மறக்குமா? புதுசா வந்துட்டு அண்ணாவை பத்தி பேசிட்டு இருக்கோம். சிரிப்பா இருக்கீங்க. ஏதோ ஒரு நடிகர் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கிற எதாவது செய்வாங்க. நீங்க பண்ணி நீங்க மாநில தேர்தலுக்கு போட்டி போடுங்க. நீங்க ஆட்சி அமைச்சு பாருங்க. அவங்க முதல்ல வெளில வாங்க சார். முதல்ல வந்து வெளியில வந்து ஊடகங்களை சந்திங்க சார். அவங்கதான் உங்களுக்கு ஒரு நாட்டு நடப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஊடகங்களை சந்திங்க. நீங்க உள்ள ஒரு இண்டோர்ல உட்காந்துட்டு இல்லை மாநாடுங்கிற பேர்ல எங்கேயும் ஆளுகளை பற்றி ரசிகர் கூட்டம் நடத்துறீங்க. புரட்சி தலைவர் நான் வந்து முன்ன கேட்டப்ப நீங்க எல்லாம் புத்திசாலிகள் நினைப்பேன் ஊடகத்தில் உள்ளவங்க. நான் தஞ்சாவூர்ல பேசுறப்ப எனக்கு அன்னைக்கு டேட்டு நான் அவருக்கு ஆகஸ்ட் 27 கட்சி நிர்வாகி வீட்டு கல்யாணத்தப்ப அப்ப விஜய் மாநாடு நடத்தி முடிச்சார். இப்ப சொல்ற பதில் உங்களுக்கு. நீங்க எல்லாம் புரியாம இருந்தீங்க நான் சொன்னதோடைய அர்த்தம். மதுரை மாநாடு எம்ஜிஆர் படத்தெல்லாம் வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் மாதிரி 67 திரும்பவும் 77 திரும்பவும் அண்ணாவும் கிடையாது. அவரு அண்ணா மாதிரிலாம் யாரும் 100 அண்ணா பிறக்க முடியுமாங்க? 100 புரட்சி தலைவர் பிறக்க முடியுமாங்க? சினிமாவில் நடிக்கிறவர்களாம் எம்ஜிஆர் ஆகிட முடியுங்க? 77 திரும்பவும் நான் சொல்றேன். 2011 திரும்பவும், 2001 திரும்பவும், 99 திரும்பவும், 77 திரும்பவும் சொல்றக்கூடிய அந்த என்ன சொல்றது, அது தகுதி உள்ளவர்களே நாங்க தான். புரட்சி தலைவரின் தொண்டர்கள் தான். நீங்க எங்க பேரை இரவலுக்கு யூஸ் பண்றீங்க. அமைதியா போனா நீங்க இரவலால் பேசுறீங்களா? அன்றைக்கு நான் பார்த்தேன். சரி ஏதோ பேசுறாரு வரட்டும். அவரை நான் என்ன சொன்னேன், விஜயகாந்த் போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு சொன்னேன். புரட்சி தலைவர் மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த நான் சொல்லுறாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கலன்னா நான் அது முட்டாள் இல்லை. விஜயகாந்த் அவர்கள் 2006 ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. அவர் 8% வாக்கு வாங்கினாரு. ஒரு தொகுதியில ஜெயிச்சாரு. ஆனா எங்களையும் பாதித்தார், அவர்களையும் பாதித்தார்னு சொன்னார். அதை விட சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனா எம்ஜிஆர் மாதிரி வருவான்னு சொன்னா கேட்கிறேன் சார். நீங்க தானே அவர் அப்படி சொன்னீங்க, அப்படி சொன்னேன். நான் என்ன சொன்னேங்கிற தாக்கம் நீங்க அர்த்தம் பண்ணீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். 2026 அவர் ஒரு தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தாக்கம் இருக்கு சார். ஆனா புரட்சி தலைவர் மாதிரிலாம் இன்னொரு புரட்சி தலைவர் முடியாது. ஏன்னா புரட்சி தலைவரோட வாரிசுகள் நாங்க எல்லாம் இருக்கோம் சார். நாங்க ரெட்டையில இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியும் சார்? நீங்க ரெட்டையிலை பலவீனப்பட்டு விட்டதுன்னாங்க, ஒரே நாள்ல பலமாகி விட்டது. நாங்கள் எல்லாம் மனவாச்சரிகளை விட்டுட்டு ஒன்று இணைந்தோம். இல்ல தம்பி விஜய்க்கு வந்து கொஞ்சம் அனுபவம் இன்னும் போதாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
அவர் என்னன்னா தனித்து விடப்பட்டதால் ஏதோ அப்படி பேசுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றா அவரோட பேச்சு எப்பவுமே நான் கேட்கிறேன், உச்சபட்சத்தில் இருந்து வந்திருக்கிறார் என்று சொல்ல. அரசியல்ல நிறைய பேர் உச்சபட்சத்துல இருந்து வந்திருக்கோம். உதாரணத்திற்கு நான் மருத்துவராக இருந்து உச்சபட்ச பிராக்டிஸை விட்டுட்டு தான் வந்தேன். டாக்டருக்கு ஆக்டர் குறைஞ்சது கிடையாது, ஆக்டருக்கு டாக்டர் குறைஞ்சது கிடையாது. அதே மாதிரி தம்பி ஐபிஎஸ் அவர்களும் உச்சபட்ச பணியில் இருக்கும்போது தான் வந்தாங்க. எங்கள் டாக்டர் கிருபாநிதி உச்சபட்ச பிராக்டிஸ்ல இருந்து தான் வந்தாங்க. அதனால அரசியலுக்கு இது புதுது கிடையாது, அதுவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய கிடையாது. ஏதோ தியாகம் செய்கிறேன்னு பேசிக்கொண்டு, ஆனால் இன்று 30 வருஷமா நடிச்சு முடிச்சுட்டு தானப்பா தம்பி வரீங்க. அதனால தம்பிக்கு கொஞ்சம் அனுபவம் பத்தாது. ஒரு சின்ன தம்பி பேசுகிறாருன்னு தான் நான் எடுத்துக்கொள்ள முடியும். அவர் பேசுவதனால தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்து விட போவதில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். இன்று உண்மையிலேயே போட்டி என்பது திமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான். அதனால இன்று அவர் என்ன சொல்றாரு, கூடுதல் சக்தி வந்தால் அதோடு, இல்லை என்றால் தனி சக்தியாக அப்படின்றாரு. இப்ப கூடுதல் சக்தியா அவரோட வருவதற்கு கூட பல பேர் தயாராக இல்லை. ஏனென்றால் அனுபவம் இல்லை அரசியலில் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, யார் அந்த சார்னு கேட்கற மாதிரி எப்படி அந்த கார் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தாங்க இல்லையா? எப்படி அந்த கார், இதெல்லாம் இருக்குதுப்பா. அதாவது முற்றிலுமாக தன்னை ஒரு காந்தி மாதிரி எதிர்கொண்டு அப்படி தன்னைத்தானே, அதை தான் நான் சொன்னேன். ஒரு சின்ன பையனை தான் நான் அதில் பார்க்குறேன். தானே நான் நேற்றே சொன்னேன், இந்த சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டில் என்ன பண்ண, எல்லாம் நான் செஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு மனநிலையை தான் நான் அதில் பார்க்குறேன். தம்பி விஜய் அவர்கள் உண்மையிலேயே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று உங்கள் எண்ணம் இருந்தது என்றால், நான் விஜய் ஒரு ஜீரோ மாதிரிப்பா, ஜீரோன்னு சொல்லலை, விஜய் ஒரு ஜீரோ மாதிரி. ஜீரோ தனியா இருந்தா வேல்யூ கிடையாது, ஆனா அதே ஜீரோ இன்னொருத்தவங்க கூட சேர்ந்தா வேல்யூ. ஆக இன்னைக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் மக்கள் ஆதரவு தருவார்கள். இன்றைக்கு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கே நம்பிக்கை இல்லை திமுக வெற்றி பெறும்னு. அதனாலதான் திருமாவளவன் என்ன சொல்றாரு, பெரியவர் ராமதாஸை சேர்க்கலாமா வேண்டாமா, அவர் பதில் சொல்ல மாட்டேன்றார். நான் பாலர் டிஎம்கே போட்டுட்டேன்னு சொல்றாரு. அதே மாதிரி காங்கிரஸ்ல இன்னைக்கு சூரியனை பார்த்து கும்பிடுறவங்களோட விசில் அடிக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஆக காங்கிரஸ்ல உள்ள பிரிவினையை என்ன செய்ய போகிறீர்கள்? ஆக அவங்க கட்சிக்குள்ளேயே கூட்டணிக்குள்ளேயே திமுக மறுபடியும் வெற்றி பெறும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. முதலமைச்சரோட பேச்சில தினம் பதற்றம் தெரிகிறது. அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருவதை கேலியும் கிண்டலுமா பேசுறாங்க, தமிழ பேசுறத கேலியும் கிண்டலுமா பேசுறாங்க. தமிழக மக்களிடம் மாணவர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன், இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்களே, இந்திய திணிக்கிறாங்கன்னு, காசியில் உள்ள மாணவர்களை தமிழ் கற்றுக்கொள்ள சொன்னார் பிரதமர் அவர்கள். மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களை தமிழ் கற்றுக்கொள்ள சொன்னார் பிரதமர் அவர்கள். அது மட்டுமல்ல, நேற்றைய மன் கி பாத் என்று இத்தனை மாநிலங்கள் இருக்கிறது, அத்தனை மாநிலங்களை விட்டுவிட்டு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மலேசியாவில் இருக்கிறார்கள், அவர்களை நான் கொண்டாடுகிறேன் என்று சொல்கிறார். ஆக நீங்க எவ்வளவுதான் நிந்தனை செய்தாலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நமது தமிழையும் தமிழ்நாட்டையும் அயலக தமிழர்களையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.